ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் பரியை தான் காட்டுறாங்க. அவள் வந்து மௌலியோட பழைய ஆல்பம்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் வந்து அந்த வேலைக்காரி பொண்ணை குணாலோட அம்மா கூப்பிட்டுருப்பாங்க. அங்கே போய் என்னன்னு கேட்கும்போது அப்போ தான் அந்த வேலைக்காரி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி பரி வந்து மௌலி அக்காவோட எல்லா ஆல்பத்தையும் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லிட்டு இருக்கா, அந்த ஆல்பத்தை வந்து அவள் எப்படி பார்க்கலாம், அதில் தானே குணாலும் மௌலி இருக்காங்க, பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தத்துக்கு போகிறாங்க. இங்கே வந்து பரியை காட்டுறாங்க. அவள் ஒவ்வொரு ஆல்பத்தையும் எடுத்து பார்த்துடுறா. அதில் வந்து மௌலி வேற யாரு கூடயும் நிக்கிற மாதிரி தான் இருக்கு. குணாலோட முகம் வந்து அப்படியே அழிக்கப்பட்டிருக்கு. அவளுக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து கிளியராகவே தெரியல. அப்படியே அவ பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த நேரத்துல குணாலோட அம்மா வந்துடுறாங்க. பரி நீ என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் வந்து மௌலி ஆண்டியோட ஆல்பம் பார்த்துட்டு இருந்தேன். ஆமா இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க வரத்துக்குள்ள அவங்க டக்குன்னு அந்த ஆல்பம் எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க. ஐய இது எவ்வளவு தூசியா இருக்கு தெரியுமா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி உள்ளதுமா, இதெல்லாம் நீ வந்து எடுத்துனா உனக்கு டஸ்ட் அலர்ஜி ஆயிடும், அதனால இதெல்லாம் நம்ம அப்புறம்ல பார்க்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு போகும்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. சரி நீ வந்து விளையாடு, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா மிஸ்ஸி தான் வரா. ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. மிஸ்ஸி குட்டி நீ எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்க, பாட்டி நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தெரியுமா, நான் குணாலங்களுக்கு தேங்க்யூ சொல்ல தான் வந்தேன். அப்புறம் வந்து இஷான் அப்பாக்கும் அம்மாக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் நடக்க போகுது, இன்னைக்கு கூட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷமா, அம்மா நீ யாரு கூட வந்த அப்படின்னு கேட்கும்போது இஷான் அப்பா கூட தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. சரி பாட்டி நான் சில திங்ஸ் எல்லாம் எடுக்கணும், நான் போய் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூமுக்கு ஓடுனா. இங்க வந்து பரிய பார்த்தோன்னா அவ ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. பரி நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, எனக்கா அப்படின்னு கேட்க, ஆமா உன்னோட அப்பா இருக்காருல்ல அவரால் தான் என்னோட விஷ் வந்து நிறைவேற போகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சீக்கிரமாவே என்னோட இஷானா பக்கம் அம்மாக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பரிக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அப்பதான் மிஸ்டி வந்து ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கிறா. உனக்கு தெரியுமா உன்னோட அப்பாவும் என்னோட அப்பாவும் ஒரே அப்பா தான் அப்படின்னு சொன்ன உடனே நீ என்ன சொல்ற எனக்கு புரியல அப்படின்னு கேட்டா, ஆமா என்னோட அம்மா இருக்காங்கல்ல அவங்களும் உன்னோட அப்பாவும் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அவங்க வந்து என்னோட எக்ஸ் அப்பா தான், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்துல அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டு டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க, இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, உனக்கும் இது தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, இதை கேட்ட பரிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இந்த விஷயம்லாம் அவளுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா கேக்குறா. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும், உனக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சேன், சரி இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எப்படியோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னோட இஷான் அப்பா எனக்கு கிடைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து எல்லா திங்ஸையுமே வந்து பேக்ல வந்து எடுத்து வைக்கிறா. அப்ப அங்க ஒரு $2 இருக்கு, அதை எடுத்து இவ கையில கொடுத்துட்டு இது வந்து நீ என்னோட ஞாபகமா வச்சுக்க பாய் பரி அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போயிடுறா. மிஸ்டி வந்து இவகிட்ட இந்த உண்மையை சொன்ன அடுத்த நிமிஷமே இவளுக்கு பயங்கரமா ஷாக்கா இருக்கும். என்னது அப்ப வந்து என்னோட அப்பாவும் மௌலி ஆண்டியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருக்காங்களா, இது வந்து எப்படி சாத்தியமானது, இது வந்து எங்க அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, அப்புறம் மௌலி ஆண்டி கூட என்கிட்ட சொல்லல, இப்ப முஸ்தி சொல்லலைன்னா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு வந்து மௌலிய பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி ரொம்ப ஒரே விஷயத்தையே பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. இங்க அப்படியே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல காட்டுறாங்க. அங்க இஷான் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி இருக்காங்கல்ல அவங்களும் அங்க வந்துடுறாங்க. அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, இன்னைக்கு என்னோட மருமகளை உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி வா நம்ம அங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களை தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்கும் போது இங்க இஷான் தனியா நின்றுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மௌலியும் மிஸ்டியும் வந்துடுறாங்க. உடனே மிஸ்டி ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறா. அப்பதான் வந்து வச்சக்கண்ணு வாங்காம நம்மளோட இஷான் வந்து மௌலியை பார்த்துக்கிட்டே இருக்கான், அவன் ரொம்ப பிரிட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா பாத்தீங்களா என்னோட அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு, இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாத்தையுமே நான் தான் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. அப்படியே செல்லம் ரொம்ப அழகா இருக்குங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் வந்து அங்க இஷானோட அம்மாவையும் பார்த்து அவங்க கிட்ட ஹக் பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் வந்து ஸ்வீட்டி இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டு ஆன்டிய கூப்பிடுறாங்க. இந்த பாத்தியா என்னோட மருமக இவதான், இவ பேரு மௌலி அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. உடனே அந்த ஸ்வீட்டி ஆண்டிக்கு இவளை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கா இருக்கு. மௌலி நீயா, இவதான் உங்களோட மருமகளா என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக் ஆகி ஆச்சரியமா கேக்குறாங்க. உடனே மௌலிக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கு. அதோட ஆமா நீங்க 2 பேரும் பழக்கப்பட்டவங்களா, எப்படி வந்து மௌலி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது,
ஏன்னா நான் மௌலி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தாக்கா இருந்தேன், நாங்க 2 பேரும் நல்ல பழக்கம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓ அப்படியாங்கிற மாதிரி அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஸ்வீட்டி ஆண்டி வந்து மிஸ்டிய பாக்குறாங்க. அவளை பார்த்த உடனே சொல்றாங்க, அட மௌலி இது உன்னோட பொண்ணா, எவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா, அவ அப்படியே பார்க்க அப்பா மாதிரியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் முகமுமே ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது. அதோட இஷானோட அம்மாவும் சரி நீங்களாம் பேசிட்டு இருக்கீங்க நான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தனியா அழைச்சிட்டு போயிடுறாங்க. இங்க அப்படியே பரிய தான் காட்டுறாங்க. அவளை வந்து அந்த வேலைக்காரி பொண்ணு வந்து இந்த மாதிரி நீ கீழே வந்து எல்லா பசங்களும் விளையாண்டுட்டு இருக்காங்களே, இவங்க கூட சேர்ந்து நீ விளையாண்டுட்டு ஓகேவா, உனக்கும் டைம் பாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல இவளும் வந்து அப்படி பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டே இருக்கா. அப்ப அந்த வேலைக்காரி பொண்ணுக்கு வந்து ஒரு கால் வரும். அதனால அவ வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறதுனால இங்க பரிய கவனிக்காம விட்டுருவா. இந்த பரி என்ன பண்ணுவா, மூலிகை அவளுக்கு பார்க்கணும் போல இருந்திருக்கும் போல. அதனால மிஸ்டி வந்து ஒரு அட்ரஸ் சொல்லியிருப்பா. அந்த அட்ரஸ் தேடி இவன் நடந்தே போக ஆரம்பிச்சிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வேலைக்காரி பொண்ணு திரும்பி பார்த்தா அங்க பரிய காணோம். பரி எங்க போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா எங்க பார்த்தாலும் விசாரிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா பரிய பத்தி யாருமே தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே இங்க இஷானோட அம்மாவை காட்டுறாங்க. அப்பதான் ஸ்வீட்டி சொல்லிட்டு இருக்கா, அக்கா நான் சொன்னா தப்பா நினைச்சிருக்காதீங்க, நம்மளோட இஷானுக்கு வந்து என்ன குறை இருக்கு, அவனுக்கு வந்து ஏன் கல்யாணம் ஆன பொண்ணை போயிட்டு இப்படி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கும் ஃபர்ஸ்ட் இது ஒரு மாதிரியா தான் இருந்தது, டிவோர்ஸ் ஆன பொண்ணை வந்து எப்படி கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் எங்க கேட்டான், அவன் வந்து மௌலியை ரொம்ப சின்சியரா காதலிக்கிறான், அதனால என்னோட பையனோட சந்தோஷம் தான் எனக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் மௌலியும் ரொம்பவே தங்கமான பொண்ணு, அதனால எனக்கும் பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாக்கா நீங்க சொல்றது உண்மைதான், மௌலி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அவ ரொம்பவே வெள்ளந்தியான மனசு உள்ளவ, எல்லாத்துட்டையும் அன்பாவும் பாசமாவும் இருப்பா, ஆனா இஷானுக்கு வந்து கண்டிப்பா அவ சரியான பொருத்தமா தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்பதான் அவ கேக்குறா, ஆமா குணாலோட ஃபேமிலி எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் அவங்க சொல்றாங்க, அவங்க யாரும் இனிமே வந்து மௌலி பக்கத்துல நெருங்கவே கூடாதுன்னு நான் தான் சொன்னேன், மௌலி வந்து டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த வீட்டுல தான் இருந்திருக்கா, அந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அந்த குணாலோட ஃபேமிலியை விட்டு மௌலி நிரந்தரமா வந்தாதான் என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், அதே மாதிரி அவங்க எல்லா உறவுகளையும் கட் பண்ணிட்டு தான் இப்ப என்னோட மருமகளா மௌலி வந்திருக்கா, அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஸ்வீட்டி சொல்றா, அக்கா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க அக்கா, குணாலை பத்தி வேணா எனக்கு தெரியும், அவன் வந்து ரொம்ப மோசமானவன் தான், ஆனா அவனோட குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே மௌலி மேல அவ்வளவு அன்பா இருப்பாங்க, அவங்கள ஏக்கா வரவேணான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, வேற என்ன பண்ண சொல்ற, அது பின்னாடி வந்து என்னோட இஷானுக்கு வந்து பிரச்சனையா வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஆமாக்கா நீங்க சொல்றது கரெக்ட் தான், மௌலியும் வந்து லைஃப்ல நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா, அவளோட முதல் வாழ்க்கை அவளுக்கு ரொம்பவே வந்து கஷ்டத்தையும் துரோகத்தையும் தான் கொடுத்துச்சு, இப்ப யாவது அவ சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேக்குறாங்க. அப்பதான் அந்த ஸ்வீட்டியும் மௌலியோட மொத்த கதையையுமே இங்க சொல்றா, இந்த மாதிரி மௌலிக்கு நந்தினின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா, அவளை நம்பி வீட்டுக்கு கூட்டு வந்து அவளை நல்லபடியா பாத்துட்டு இருந்தா, அந்த பொண்ணு என்னன்னா நான் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தன்னோட ஃப்ரெண்டோட புருஷன் அந்த குணாலையே தன்னோட வலையில விழ வச்சுட்டா, அவங்க 2 பேரும் அஃபேர் வச்சிட்டு இருந்தாங்க, இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம மௌலி அப்படியே துடிச்சு போயிட்டா, அப்புறம் வந்து இவ கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு டிவோர்ஸும் வாங்கிக்கிட்டா, இப்படிதான் அவளோட கதை இருந்துச்சுங்கிற மாதிரி மொத்த கதையையும் சொல்லும் போது இஷானோட அம்மாக்கு ஒரு செகண்ட் அப்படியே கண்ணே கலங்கிடுது, அவ்வளவு கஷ்டமா இருக்கு, பாவம் என்னோட மௌலி இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காளா, அவளை நான் நல்லா பாத்துக்கணுங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க மௌலி இஷான் எல்லாருமே வந்து ஜாலியா வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பரி வந்து மௌலி இருக்கிற அந்த இடத்துக்கும் வந்துடுறா. மௌலி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துறா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.